السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. قال رسول الله صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமதானில் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து இந்த ரமதானில் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக அவனுடைய நல்லடியார்களில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் உறவுகளை பேணக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதிலே இன்றைய தினத்தில் பெற்றோருடன் எவ்வாறு நாம் உறவை பேண வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு எவ்வாறு வலியுறுத்துகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடன் உறவை பேணுவதை மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பெற்றோருடன் உறவை பேணுவதை பற்றி மிக அதிகமாக வலியுறுத்துகின்றான். நேற்றைய தினம் பனி இஸ்ராயீல் 15வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தை நான் உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக, அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய கடமைக்கு அடுத்தபடியாக பெற்றோருடன் நல்ல முறையில் உறவு கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்குகின்றது. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, உங்களுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். எப்படி அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹும், அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களிடத்தில் முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டியும் விடாதீர்கள். மாறாக வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் அவர்களிடத்திலே கனிவான சொல்லையே சொல்லுங்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு நுணுக்கமான விஷயத்தை கூறுகின்றான். பெற்றோர் அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள் தெரியுமா? மற்றொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூறுகின்றான், வமின்ஹும் மன் யுரத்து இலா அர்தலில் உமர் லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, அவர்களில் சிலர் தள்ளாத வயதிற்கு அவர்கள் திருப்பப்படுகின்றார்கள். எதற்காக? லிகை லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ, அனைத்தையும் அவர்கள் அறிந்த பிறகு எதையுமே அறியாதவர்களை போன்று அவர்கள் ஆகிவிடுவதற்காக. அப்ப இந்த வயோதிகம் என்பது எப்படி இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லும் பொழுது, அவன் எல்லா விஷயங்களையும் அறிந்த பிறகு எதையுமே அறியாதவனை போன்று ஆகிவிடுகின்றான். ஏனென்று சொன்னால் வயோதிகம் என்பது ஒரு குழந்தை பருவம் திரும்பி வருவதை போன்று ஆகிவிடுகின்றது. வயோதிகம் எப்படிப்பட்டது? வயோதிகம் வந்துவிட்டால் ஒரு குழந்தை எப்படி எதையும் அறியாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படுகின்றான். அப்ப வயோதிகத்துல, வாலிபத்திலேயோ அல்லது நடுத்தர வயதிலேயோ ஒருவரோடு நாம் பழகுகின்றோம், ஒருவரோடு உறவு கொள்கின்றோம் என்று சொன்னால், உறவு வைத்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அவர்களுடைய நன்மை தீமைகளை நாம் எல்லா விதத்திலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும். இதற்கு மாற்றமாக ஒருவர் வயோதிகத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய அந்த வயோதிகத்திலே அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவருடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் எரிச்சல் வரும், சில நேரங்களிலே நமக்கு கோபம் வரும்,
சில நேரங்களிலே அவர்களின் மீது வெறுப்பு வரும். ஆக பெற்றோர் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய சில காரியங்கள் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தலாம், உங்களுடைய உள்ளத்திலே கோபத்தை ஏற்படுத்தலாம், உங்களுடைய முகத்தை சுளிக்க வைக்க செய்யலாம். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான விஷயத்தை அல்லாஹ் இங்கே கூறுகின்றான், நீங்கள் அவர்களை பார்த்து உஃப் சி என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். சி என்பது என்ன, எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னா, சி என்பது வெறுப்பினுடைய லேசான ஒரு பகுதி. நம்ம வெறுப்பை காமிக்கிறதுக்கு லேசான ஒரு சொல் தான் சி. சி என்ன இப்படி பண்றீங்க, சே இப்படி எல்லாம் செய்யலாமா நீங்க என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா. இது என்ன, வெறுப்பினுடைய ஆரம்ப நிலை. வெறுப்பினுடைய கோபத்தினுடைய கடைசி நிலை என்னவென்று சொன்னால் அவர்களை விரட்டி விடுவது, இதற்கிடையிலே திட்டுவது, அவர்களிடத்தில் தகாத முறையில் நடந்து கொள்வது, அவர்களை அடிப்பது போன்றவைகள் எல்லாம் வரும். ஆக அல்லாஹு தஆலா வெறுப்பினுடைய முதல் நிலையையும் இறுதி நிலையையும் இங்கே எடுத்து கூறுகின்றான். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையும் சொல்லாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள், அவர்களை மிரட்டாதீர்கள், அவர்களை அடிக்காதீர்கள், அவர்களிடத்திலே தவறாக பேசாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, இன்னும் அவர்களை விரட்டியும் விடாதீர்கள், இன்னும் அவர்களை விரட்டியும் விடாதீர்கள். பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக பேசுங்கள், அவர்களிடத்திலே நீங்கள் அன்பாக பேசுங்கள். உங்களுடைய பெற்றோர் தள்ளாத வயதை அடைந்த பிறகு, வயோதிகத்திற்கு வந்த பிறகு, அவர்கள் உங்களிடத்தில் எவ்வளவு கடுகடுப்பாக நடந்து கொண்டாலும் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு கட்டளையிடுகின்றான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் பேசுங்கள், கனிவான சொற்களையே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்தாலும், உங்களுடைய பெற்றோர் உங்களை வளர்த்து ஆளாக்கியதற்கு ஈடாக ஆக. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருவர் தன்னுடைய தந்தையை தன்னுடைய தோளில், தன்னுடைய தாயை தன்னுடைய தோளின் மீது சுமந்தவராக கஅபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றார், தவாப் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயை என்னுடைய தோளின் மீது அமர வைத்து நான் தவாப் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த அளவிற்கு கொண்டு வந்தார்களே, அதற்கு நான் நன்றி கடன் பட்டவனாக ஆகிவிட்டேனா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னுடைய தாய் பிரசவ வேதனையிலே அவள் சப்தமிட்டாலே, என்று சப்தமிட்டாலே, அவள் பிரசவ வேதனையிலே துடித்தாலே அதற்கு கூட இது ஈடாக ஆகாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக எவ்வளவுதான் நாம் பணிவிடை செய்தாலும் அது ஈடாக ஆகாது எனும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் எப்படி என்னை கனிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து ஆளாக்கினார்களோ அதே போன்று நீயும் என்னுடைய பெற்றோரின் மீது கருணை காட்டி என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம், நாம் அவர்களோடு நல்ல முறையில் உறவை பேணிக் கொள்வதோடு அவர்களுக்காக செய்யக்கூடிய துஆ. ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன, மூன்றை தவிர. இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியத்தின் அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு. அந்த மூன்று நன்மைகள் என்னென்ன, நம்மை மரணித்த பிறகும் பின்தொடரக்கூடியது சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது, நாம் கற்ற கல்வி பிறருக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம், அதன் மூலமாக மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொன்னால் அது நிலையான தர்மம். மூன்றாவது, பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள். இந்த இடத்துல
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் மரணித்த பிறகு நீங்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய துஆ அவர்களுக்கு பலனளிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் பணிவுரை செய்தாலும் கூட நிச்சயமாக அவர்களுக்கு நாம் செய்த, அவர்கள் நமக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கியதற்கு ஈடாகவே ஆகவே ஆகாது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள். அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்தாள். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நேரத்திலே யாலைத்தனி மித்து கபுல ஹாதா குந்து நசியம் மன்சியா என்று சொல்லுவார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். பிரசவ வேதனை அவர்களுக்கு வந்ததும் யாலைத்தனி குந்து நசியம் மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்டவளாக ஆகி இருக்க கூடாதா என்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் தாய் தந்தை என்று வரும் பொழுது தாய்க்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் தாயோடு எப்படி நாம் உறவை பேண வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்கின்றார், மன் அஹப்பு லிசுஹபத்தி ஹுஸ்னி ஸஹாபத்தி. அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிக தகுதி உடையவர் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்மு, உன்னுடைய தாய். இரண்டாவது யார் என்று கேட்கின்றார், உம்மு, உன்னுடைய தாய். மூன்றாவது யார் என்று கேட்கின்றார், உம்மு, உன்னுடைய தாய். நான்காவது யார் என்று கேட்கும் பொழுது உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு தந்தையை விட தாய்க்கு 3 மடங்கு அதிகமான அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் இறை மறுப்பாளராக இருந்தாலும் கூட அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்கான அனுமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அவர்கள் தாயை நேசித்தார்கள். அவர்களுடைய தாய் உயிருடன் இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்திருப்பார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்துவான் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் உவைஸ் அல் கர்னி. யமன் நாட்டை சேர்ந்தவர். பிறகு கூஃபாவிலே அவர் தங்கிய வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிமிலே, புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸ். உவைஸ் அல் கர்னி என்பவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யமன் நாட்டிலே இருக்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு ஒரு தாய் இருக்கின்றார். அந்த தாய் தடுத்து விடுகின்றார். மகனே, நீ எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், என்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும், ஆகவே நீ இந்த ஊரை விட்டு வெளியேறாதே என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹு தஆலா அவருடைய தொழுநோயை குணப்படுத்தி விடுகின்றான். அவருடைய உடலில் ஒரு திரகம் அளவிற்கு, ஒரு தங்கக்காசு அளவிற்கு மட்டுமே அந்த தொழுநோயினுடைய அடையாளம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஹதீஸ்ல வருகின்றது. இந்த உவைஸ் அல் கர்னியை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உவைஸ் அல் கர்னியை சந்தித்தால் முடிந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். அபூபக்கருடைய காலம் வருகின்றது. அப்பொழுதாவது அவர் இங்கே வர வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்பொழுதும் அவரால் வர முடியவில்லை. அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு காலம் வருகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலும் யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை பார்த்து கேட்பார்கள், அஃபீக்கும் உவைஸ், உங்களில் யாரேனும் உவைஸ் என்பவர் இருக்கின்றாரா?
உவைஸ் என்பவர் இருக்கின்றாரா? கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். ஒரு வருடத்திலே இதே போன்ற அறிவிப்பு செய்யும் பொழுது ஒருவர் சொல்லுகின்றார், ஆம் நான் தான் உவைஸ், நான் தான் உவைஸ். அவர்களை அழைக்கின்றார்கள், அழைத்து சொல்கின்றார்கள், நீங்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தீர்களா? ஆம் பாதிக்கப்பட்டிருந்தேன். இப்பொழுது ஒரு திரகம் அளவிற்கு உங்களிடத்தில் உங்களுடைய உடலிலே அடையாளம் இருக்கின்றதா? அதனுடைய அடையாளம் ஆம் இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு தாய் இருந்தாரா? ஆம் தாய் இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உவைஸே, நீங்க உமரே, நீங்கள் உவைஸல் கர்ணியை சந்தித்தால் முடிந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். அவரும் அல்லாஹ்விடத்திலே அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒருவர் சஹாபியாக ஆகக்கூடியவர், சஹாபியாக ஆகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, மிகச்சிறந்த தாபியாக ஆனார். ஏன் சஹாபியாக ஆகவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை. ஆகவே ஒரு சஹாபி இல்லை, மிகச்சிறந்த தாபி. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உவைஸல் கர்னி ஒருவருக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த சிறப்பை அல்லாஹ் அவருக்கு எப்படி கொடுத்தான்? இந்த சிறப்பை தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். தாயோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதும் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தாய்க்கு அடுத்தபடியாக தந்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பற்றியும் எப்படி சொல்லுகின்றார்கள்? ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலித் வ சஹத்துர் ரப்பி ஃபீ சஹத்தில் வாலித். தந்தையின் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் தந்தையின் திருப்பொருத்தத்திலே இருக்கின்றது. அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கின்றது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் தந்தையின் திருப்பொருத்தத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய தந்தைமார்களை திருப்திப்படுத்துகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்க்கிறோம், தாயிட்ட கூட கொஞ்சம் அன்பா நடந்துக்குவாங்க, தந்தையை பார்த்தால் விரைப்போடு இருப்பார்கள், தந்தையிடத்திலே முகம் கொடுத்து கூட பேச மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய தந்தை திருப்தி அடைந்தால்தான் அல்லாஹ் உங்களை திருப்தி கொள்வான். உங்களுடைய தந்தை உங்களின் மீது கோபப்பட்டால் அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், நற்பாக்கியம் என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடியது, நல்ல ஒழுக்கம் என்பது உங்களுடைய பெற்றோரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. பெற்றோர் தான் நமக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய தந்தை சொர்க்கத்தின் வாசல்களில் ஒரு வாசலாக இருக்கின்றார். நீ வேண்டுமானால் அதனை பாதுகாத்துக்கொள், இல்லை என்றால் அதனை இடித்துக்கொள். அதை பாதுகாப்பது என்பது எப்படி? உன்னுடைய பெற்றோருக்கு, உன்னுடைய தந்தைக்கு நீ பணிவிடை செய்வதன் மூலமாக நீ அதனை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய தந்தையை நீ வெறுப்பதன் மூலமாக அந்த வாசலை நீ தகர்த்து விடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக தாய் தந்தையருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதும், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதும் ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் மிக மிக குறைவு. பிற சமூகங்களை காட்டிலும் நம்முடைய சமூகத்திலே முதியோர் இல்லங்கள் மிக மிக குறைவு. ஏன் மிக குறைவாக இருக்கின்றது? இஸ்லாம் பெற்றோருடன் எவ்வாறு உறவை பேண வேண்டும் என்பதை வலியுறுத்துவதன் காரணமாக, இஸ்லாம் இந்த அளவிற்கு வலியுறுத்துவதன் காரணமாகத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவதில்லை, மாறாக தங்களிடத்திலேயே வைத்து பார்த்துக் கொள்கின்றார்கள். சரி, பெற்றோருடன் நல்ல முறையில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று கூட ஒரு ஹதீஸை நான் கூறினேன். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய தாயார் முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவிற்கு வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தாயாருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸ்லிஹா, நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உறவை பேணுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இப்படி
மார்க்கம் நமக்கு அவர்கள் முஸ்லிமாக இல்லை என்று சொன்னாலும் கூட நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. இதற்கு மாற்றமாக பெற்றோர் அல்லாஹ்விற்கு இணை வைக்குமாறு, அல்லாஹ்விற்கு மாறு செய்யுமாறு கட்டளையிட்டால் அதில் எப்படி நடந்து கொள்வது? அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மானிலே கூறுகின்றான், وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அந்த விஷயத்தில் எனக்கு இணை வைக்குமாறு கட்டளையிட்டால் நீங்கள் அதற்கு மட்டும் கட்டுப்படாதீர்கள். இதற்கு மாற்றமாக وَصَاحِبُهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا, அந்த விஷயத்துல மட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொல்றாங்களா, மார்க்கத்திற்கு முரணாக நடக்க சொல்லுகின்றார்களா, மார்க்க வரம்புகளை மீற சொல்லுகின்றார்களா, அந்த விஷயத்துல நீங்க கட்டுப்படாது. அந்த விஷயத்துல கட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்கள்ட்ட நீங்க தப்பா நடந்துக்கலாமா? தப்பா நடக்கூடாது. அந்த விஷயத்துல மட்டும்தான் நீங்க அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. இதற்கு மாற்றமாக وَصَاحِبُهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا, உலகத்திலே நீங்கள் உலக காரியங்களிலே அவர்களுடன் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உலக காரியங்கள்ல அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள்ல நீங்கள் எந்த விதமான குறையையும் வைக்காமல் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா த்வாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பினங்களில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய பெற்றோராக இருந்தாலும் கூட. ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவருடைய தாயார் சொல்லுகின்றார், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், வீட்டிற்குள் செல்ல மாட்டேன், வெட்ட வெளியிலே வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் எப்படியே இருந்தாலும் நான் நிழலில் செல்ல மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் தலை சீவாமல், சாப்பிடாமல், குடிக்காமல், குளிக்காமல் அப்படியே இருந்து அவருடைய தலையெல்லாம் பேன் வர ஆரம்பித்து விட்டது. அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் இப்படி இருக்கின்றார், என்ன செய்வது? நான் இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால் இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று அப்படியேதான் இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவருக்கு கட்டுப்பட வேண்டாம் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார், என்னுடைய தாயே, உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல 100 உயிர்கள் இருந்து நீங்கள் உங்களை இப்படியே சித்திரவதை செய்தாலும் நான் முஹம்மதின் மார்க்கத்தை விடமாட்டேன் என்று சொன்ன பிறகு அவருடைய தாயார் பார்க்கின்றார், இதற்கு மேலும் நாம் நம்மை எவ்வளவு வருத்திக் கொண்டாலும் நம்முடைய மகன் இஸ்லாத்தை விடமாட்டார் என்று அவர் உறுதியாக அவருக்கு தெரிந்த பிறகு அவர் எதை செய்ய மாட்டேன் என்று சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்து விட்டார். நார்மல் லைஃபிற்கு வந்து விட்டார். ஏறத்தாழ ஒரு உண்ணாவிரதமாக இருந்தார், அந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் பெற்றோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் பெற்றோர் சொன்னா கட்டுப்பட மாட்டாங்க, சரியா தொழுகிறது இல்ல, தொழுங்கப்பா அப்படின்னு சொன்னா தொழுக மாட்டாங்க, இன்னும் நல்ல அமல்களை செய்யறது இல்ல, செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. அதே திருமணம் என்று வந்து விட்டால் அல்லது வேற ஏதேனும் ஒரு விஷயம் என்று வந்து விட்டால் அதிலே அல்லாஹ்விற்கு மாற்றமான செயல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு பெற்றோர் சொன்னால் அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க, எங்க அத்தா அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய பெற்றோர் சொல்லிட்டாங்க, தட்ட முடியாது, வரத்துல வாங்கக்கூடாது, என்ன செய்யறது, என்னுடைய பெற்றோர் வற்புறுத்துறாங்களே, நான் வாங்காம இருக்க முடியாது, சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யக்கூடாது, என்ன செய்யறது, என்னுடைய பெற்றோர்கள் இப்படித்தான் இருக்க சொல்லுகின்றார்கள், என்னால் இதை மீற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆக நாம் பெற்றோருடன் நல்ல முறையில் உறவு வைத்து பெற்றோருடைய உறவை பேண வேண்டும். பெற்றோர் நம்முடைய சொர்க்கத்தினுடைய வாசலாக இருக்கின்றார்கள். பெற்றோரின் திருப்பொருத்தத்தில் தான் அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் இருக்கின்றது. அந்த பெற்றோரை நாம் கோபப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்திலே வெறுப்பை சம்பாதித்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் நாம் வெற்றி காண முடியாது, மறுமையிலும் வெற்றி காண முடியாது. ஏனென்றால் பெற்றோர் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டால் அந்த பிரார்த்தனை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான் என்பதிலும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக பெற்றோருடன் நம்முடைய உறவு சுமூகமாக இருக்க வேண்டும், நல்ல முறையில் பெற்றோருடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா
எனக்கும் உங்களுக்கும் பெற்றோருடன் நல்ல உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. பெற்றோருக்கு பணிபடை செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. எல்லா உறவுகளையும் சிறந்த முறையிலே பேணக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.